கொடுத்தாங்களாம் 1500 திமுகலேருந்து ஒரு ஓட்டுக்கு. இப்போ அதிமுகலையும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் தொடங்கி வச்சது இருக்கு பாருங்க. இது என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியல. பல இடங்கள்ல கோர்ட்டுக்கே போச்சு, இது தேர்தல் ஆணையத்துக்கே புகார் போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமுக ஆட்கள் டோக்கன் கொடுக்குறாங்க இந்த 8000 ரூபாய்க்கு. இதை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் தேர்தல் முடிஞ்ச உடனே இதை காட்டினீங்கன்னா உங்களுக்கு 8000 கிடைக்கும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! பெரிய விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்பம் முன்னேற்றம். நம்ம அப்படியே இந்தியாவில் முதல் மாநிலம்லாம் பேசுறவங்க 2 மணிலிருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ராத்திரி ஆட்கள் பஸ்ஸே கிடையாது, எல்லாம் சாலை மறியல் பண்றாங்க. இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்னா என்னன்னா, நீங்க ஓட்டு போடுறதுக்கு அறிக்கை விட்டா மட்டும் போதாது, ஓட்டு போடுறதுக்கு அவங்கள உதவணும். மிஞ்சி போனா ஒரு 4-5 எம்எல்ஏ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் திமுக கட்சியினர் அதிமுகவினர்லாம் சொல்றாங்க. திருப்பிள்ளைத்தனம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாலே நீங்க என்ன ஒன்றா பேசுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓட்டு போட்டு பொட்டிய சீல் வச்சு கவுண்டிங் சென்டர்ல போட்ட பிறகு ஸ்ட்ராங் ரூம்ல இன்னும் அதை எவ்வளவு நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க? சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கெல்லாம் பல ஆங்கில பத்திரிகைகளை நான் எழுதுனதை படித்தேன். See, this election is most unpredictable. ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல. அதுக்கு காரணம் விஜய் எக்ஸ் ஃபேக்டராக இருக்கிறது தான். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நம்ம 2 பேரும் பல இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். இந்த சட்டமன்ற எலெக்ஷன் பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. ஒரு வழியாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க. பட் நேற்று பர்சன்டேஜ் உண்மையிலுமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான பர்சன்டேஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு பல மடங்கு அதிகமான ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் வந்த தகவல் படி 85% வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை? மக்கள் ஆர்வமாக போயிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? நான் எதிர்பார்த்தேங்க இந்த தேர்தலில் கடந்த ஆண்டை விட கூடுதலான வாக்கு பதிவாகும்ன்றதை நான் எதிர்பார்த்தேங்க. எனக்கு ஒன்றும் இது இல்லை, எதிர்பாராத ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால், அரசியலில் இளைஞர்களுடைய தாக்கம், ஆர்வம் தாவேக்கா நுழைவுக்கு பிறகு மிக அதிக அளவில் இருக்குங்க. அரசியல் நிறைய பேசுகிறாங்க, விவாதிக்கிறாங்க. ஸோ ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசியலை ஒதுக்கி, அரசியல் என்பது கயவர்களின் கூடாரம், அந்த பக்கமே போவானான்னு இருந்த எஜுகேட்டட் யங் ஓட்டர்ஸ் முதல் முறையாக அரசியல் பக்கம் ஈர்த்து கொண்டு வரப்பட்டார்கள். அதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் திரு விஜய் தாங்க. அவருடைய அந்த அரசியல் நுழைவு என்பது லட்சக்கணக்கான இஃப் நாட் கோடிக்கணக்கான இளைஞர்களையும் அதை அரசியல் பக்கம் திருப்பிச்சுங்க. அவங்கள அரசியலில் ஆர்வம் கொள்ள வச்சுதுங்க. அதனால் நேச்சுரலி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு முன்பை விட அதிகமாகும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் பார்த்திங்கன்னா நேற்று உண்மையாயிருக்கு. இதுக்கு இவ்வளோ அதிகமாக வரலாறு காணாமல் இப்போ தமிழ்நாட்டில் 17 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குங்க. நேற்று நடந்ததை உள்ளிட்டு சேர்த்து. இப்போ இதுக்கு முன்னால் 16 தேர்தல்லையும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் டேர்ன் அவுட், ஹையர் டேர்ன் அவுட். அதாவது இதுக்கு முன்னால் அதிகமாக அப்படின்னு ரெக்கார்டு இருக்கிறது எதுனா 78% 2011 சட்டமன்ற தேர்தலில். 78 வாஸ் தி மேக்சிமம் ஓட்டர் டர்ன் அவுட் இன் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லலாம்னா 2006லேருந்து இன்னை வரைக்கும் எடுத்துக்கலாம், 11 விடுங்க, ஒரு 20 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான வாக்குப்பதிவு நேற்றைய தினம் நிகழ்ந்தது. அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது. இது ஒரு காரணம் 2 காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். There are several factors for this increase. அதில் மெயினாக 2 சார் தான் முக்கியம். ஒன்று SIR, இன்னொன்று விஜய் சார். இந்த 2 சாருங்க தான் இதில் இன்னும் கூட சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போன முறை என்ன
நாலா போன தடவை 72. 73. கிட்டத்தட்ட 72.81. ரைட்டு, ஓகே, 73ன்னே வச்சுக்குவோம். இப்போ வந்து 85னா ஒரு 12% அதிகமாக இருப்பதற்கு இந்த 2 காரணங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக வாட் ஐ ஃபெல்ட்டு, ஒரு 10% வந்து விஜயால் அதிகமாகும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி வந்து அது வந்திருக்கிறதா தான் நான் கணக்கு போடுறேன். அதனால் வந்து இது ஒரு நல்ல விஷயம். ஜனநாயகத்தில் வந்து மேக்சிமம் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், 100% வாக்களிக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுறாங்க. பட் அது இன்றைக்கி வந்து இதில் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணது என்னென்னா, போன முறை கூட பார்த்திங்கன்னா 73% ஓவராலாக தமிழ்நாடு ஓட்டிங்கன்னா 2021 சென்னை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 10% கீழே தான் இருக்கும், 62% தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி எங்கே இருக்குது, அது 90% தாண்டிடுச்சு. சென்னையிலேயே அதிகமான இது பெரம்பூர் எல்லாம் பயங்கரமாக பர்சன்டேஜ். அதனால் சென்னையும் வந்து இந்த இந்த இதில் தேர்தலில் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல மற்றவர்களுக்குன்ற மாதிரி அவங்களும் வந்து மிக அதிகமான அளவுக்கு பங்கெடுத்திருக்காங்க சென்னை மாவட்டத்தில். அதுவும் ஈக்குவலாக 80+ தான் வந்திருக்கு. இது பெரிய விஷயம்தான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக மெட்ரோ சிட்டிஸு அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க சோம்பேறிங்களாக இருப்பாங்க. அட போயா ஓட்டு போடுறது என்ன இது, அதுக்கு வெயில் வேறு, சும்மா இருக்கிறவனுக்கு இது ஒரு பெரிய ஜஸ்டிஃபைடு ரீசன் வேறு, ரொம்ப ஜாஸ்தியாக வெயில் இருக்குன்னு. ஆனாலும் நேற்று நான் ஓட்டு போகும்போது 7:30 மணி இருக்கும் எங்கள் பூத்தில். அப்போவே பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா இளைஞர்கள், ரொம்ப யங் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் உற்சாகத்தோடு ஏதோ திருவிழாவுக்கு வரா மாதிரி வந்தாங்க. திருவிழாவுக்கு, இந்த கிராமங்களில் நடக்கிற விழாவுக்கு வருவாங்கள்ல, அது மாதிரி அணி அணியாக வந்தாங்க. அது வந்து நல்ல அம்சம் தான். ஜனநாயகம் என்பது பார்ட்டிசிபேஷன் தானே மெயினு, நல்ல விஷயந்தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெறும் இந்த பார்ட்டிசிபேஷனில் மட்டும் கவனம் செலுத்தாமல் தேர்தல் ஆணையமும் ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிகளும் யாராக இருந்தாலும் 100% வாக்கை கொண்டு வரணும், 90 வரணும், 100 வரணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் போதாது. அந்த வாக்கு வந்து ஒழுங்காக நடக்குதா? கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து பல இடங்களில் நடந்திருக்குங்க. அதாவது பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவது, வாக்குகளுக்கு பரிசு கொடுப்பது, இதெல்லாம் ஒழிக்கலைன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜை வந்து ஏற்றி மட்டும் என்ன பிரயோஜனம்? ரெடியூஸ் செய்யணும். இப்போ அதிகமான வாக்காளர்கள் பங்கெடுக்க வைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் பங்கெடுக்க வைக்கிற தேர்தலில் அந்த அதிகமாக வர்றதுக்கு காரணம் 2000 ரூபாய் வாங்கிட்டாங்க ஒரு கட்சிக்கிட்ட, இன்னொரு கட்சிக்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டாங்க, அதனால தான் வராங்கன்னா அது ஒன்றும் நல்லதுக்கு இல்லையே. ஸோ மியர்லி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் மட்டுமே போதாது, அதுக்கு பதிலாக நேர்மையாகவும் உண்மையாகவும் அந்த தேர்தல் நடக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடா வந்துங்க போத் பார்ட்டிஸ், திமுக அதிமுக அவங்க தான் அடித்து கொல்ல வச்சுருக்காங்களா லட்சக்கணக்கில். ஸோ பணத்தை வாரி இறைச்சாங்க. உங்களுக்கு தெரியுமானா, மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் வில்லிவாக்கம் கான்ஸ்டுவன்சி வேர் ஆதவ் அர்ஜுனா அண்ட் கார்த்திக் மோகன் இவங்கெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறது. இங்கே வந்துங்க என்னுடைய சர்வெண்ட்டே சொன்னார், அவர் வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்களாம் 1500 ரூபாய் திமுகலேருந்து ஒரு ஓட்டுக்கு. 1500 ரூபாயில் கூப்பிட்டு, அதே போல் அண்ணா திமுகலேயும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக இது ரொம்ப மோசமான ஒரு பழக்கமாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் இதை இந்த 2 திராவிட கட்சிகளும் தொடங்கி வச்சது இருக்குது பாருங்கள். இது என்றைக்கு முடிய போகுதுன்னு தெரில. ஒன்று பணம் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னுவாங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜு வாங்க பணம் கொடுக்குறேன்னுவாங்க, இல்லைன்னா டோக்கன் கொடுப்பாங்க. திமுக இந்த வாட்டி பண்ண பல தில்லுமுள்ளில் 8000 ரூபாய்க்கு டோக்கன் தருவேன்னு அவங்க உறுதிமொழியில் கொடுத்தாங்க. அது ஒன்றும் திமுக பணத்தில் கொடுக்குறதா சொல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜி, மிக்சி, கிரைண்டரு, ஓவன், அதுமாதிரி ஸ்கூட்டர் வாங்கிக்கலான் தான் சொல்ல கனிமொழி. எல்லாம் வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். நாங்கள் சரி, அது வந்து தேர்தல் உறுதிமொழின்றதோடு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பல இடங்களில்
கோர்ட்டுக்கே போச்சு, இது தேர்தல் ஆணையத்துக்கே புகார் போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமுக ஆட்கள் டோக்கன் கொடுக்குறாங்க இந்த 8000 ரூபாய்க்கு. இதை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் தேர்தல் முடிஞ்ச உடனே இதை காட்டினீங்கன்னா உங்களுக்கு 8000 கிடைக்கும்னு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! ஓட்டுக்கு பணம் கொடுப்பதே தவறுன்ற முறையில் இன்றைக்கி நமக்கு தெரியும், ஆர்கே நகரில் 20 ரூபா நோட்டை டோக்கனாக கொடுத்து டிடிவி தினகரன் ஜெயிச்சார் இல்லையா ஒரு வாட்டி. திமுக அதிமுக எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சார் இல்லையா. அது எப்படி ஜெயிச்சார்? டோக்கன் கொடுத்து தான். 20 ரூபா டோக்கன். அந்த 20 ரூபா எடுத்துன்னு போய் கொடுத்தா 20,000 ரூபாய்க்கு பொருள் கிடைக்கும் தேர்தலுக்கு பிறகு. அப்போ இதை சொல்லி கொடுத்தவர் செந்தில் பாலாஜி தானே அவருக்கு. அவர் சொல்லிட்டார். அப்போது செந்தில் பாலாஜி டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தார். இல்லை அணி அதிமுகவில் 2ஆக உடஞ்சிருந்தது இல்லையா. அப்போ டிடிவி அணியில் இருந்தார். அவர் தான் மூளை. செந்தில் பாலாஜி எங்கே போனாலும் இந்த மாதிரி சித்து வேலைகள் பில்லுமுள்ளுகள் செய்வதில் கில்லாடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியர்லி இன்க்ரீஸ் இன் ஓட் பர்சன்டேஜ் இஸ் நாட் எனஃப். நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடக்கணும். இப்போ நேற்று பாருங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஃபாரின்லேருந்தெல்லாம் லட்சக்கணக்கான பேர் காசை செலவு பண்ணி ஓட்டு போட வந்துட்டான். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க சேலத்துக்கு போக முடியாமல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தீங்க. உண்மை தானே? நிறைய பேர் எனக்கு அந்த மாதிரி ஓட்டு போட போக முடியலன்னு. இது எவ்வளோ பெரிய பெரிய விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்பம் முன்னேற்றம். நம்ம அப்படியே இந்தியாவில் முதல் மாநிலம்லாம் பேசுகிறவங்க 2 மணிலேருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி, முந்தா நாள் ராத்திரி ஆட்கள் பஸ்ஸே கிடையாது, எல்லாம் சாலை மறியல் பண்ணுறாங்க. நான் இந்த வீடியோ பார்த்தேன். எல்லாரும் டிவிக்கேன்னு வேறு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ, அதனாலேயே தான் பஸ்ஸு அவங்களுக்கு விடலையான்னு தெரியாது. பல பேர் லாரியில் ஏறிட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்னா என்னன்னா, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு அறிக்கை விட்டால் மட்டும் போதாது. ஓட்டு போடுறதுக்கு அவங்கள உதவணும், அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். அது எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக இந்த எலெக்ஷன்றது இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது. பொதுவாக நான் சொல்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு இது ஒரு பேட் நியூஸ் தான். பேட் நியூஸ் தான். நான் அடுத்த அதை கேள்வி தான் சார் கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் எப்போவுமே அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் சார். சரி, இது அது இன்னொரு கேள்வி இருக்குது சார். என்ன கேள்வினா, இன்றைக்கி திமுக கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை 72, இந்த தடவை 85, ஒரு 13%. அப்போ விஜய்க்கு ஒரு 10% தான் வர வாய்ப்பு இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 4லேருந்து 5 எம்எல்ஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் திமுக கட்சியினர் அதிமுகவினர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா போன தடவை 73 வந்துருச்சு, இப்போது 85னா மிஞ்சி போனால் 10லேருந்து 12, 4 எம்எல்ஏ தான் கிடைப்பான்ற மாதிரி ஒரு எதிர்பிரச்சாரம் நேற்றுலேருந்தே திமுக அதிமுக பேசுகிறாங்க. இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன ஒன்றா பேசுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓட்டு போட்டு பொட்டியை சீல் வச்சு கவுண்டிங் சென்டரில் போட்ட பிறகு ஸ்ட்ராங் ரூமில் இன்னும் அதை எவ்வளோ நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க? அட்லீஸ்ட் ஒரு மெக்னானிமிட்டி வேணும். மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க, தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சொல்லலாம். தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் சொல்லலாம். சீட்டு உள்பட பர்சன்டேஜ் உள்பட சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள். நான் என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது எப்பெல்லாம் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாச்சோ அப்போல்லாம் ஆளுங்கட்சி தோற்று இருக்குது. ஆளுங்கட்சி அகற்றப்பட்டிருக்கு. அது 67 இருக்கலாம். முதல் முறையாக காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது இல்லை திமுகவால். அப்போ 50%லேருந்து ஒரு 20-30% அதிகமாக வந்துடுச்சுங்க. அதே போல் 77ல் முதல் முறையாக திமுகவை எம்ஜிஆர் தோற்கடிச்சார்ல, அப்பவும் போன எலெக்ஷனை விட அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த நார்மல் கான்செப்டில் அதுக்குள்ளே நான் போல எஸ்ஐஆரால் இதாச்சு, போன வாட்டி ஆக்சுவல் ஓட்டை. இப்போ சில பண்டிதர்கள்லாம் நேற்றுலேருந்து மயிர் பிளக்கும் வாதங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. அப்சல்யூட் நம்பர் ஏறல, அது பர்சன்டேஜ் பிகாஸ் ஆஃப் சார். அவங்களுக்கு என்னன்னா விஜய் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்றத சொல்லிடணும். கண்டிப்பா சார். நேற்று நைட்ல இருந்தே அதான் சொல்ல, யதார்த்தத்துக்கு புறம்பானதுங்க. அதாவதுங்க நமக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக காக்கா கருப்புன்றத மறுக்க முடியுமா? சரி, விஜய் ஈஸ் அ டார்லிங் ஆஃப் மாசஸ். அவர் சுற்றுப்பயணம் போகும்போது நம்ம பார்த்தோம்.
ஆட்கள் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, சென்னை உள்பட. இன்னைக்கு சென்னையில் வந்து சாரால தான் 80% வந்திருக்கா, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக வந்திருக்கா. வழக்கமாக 10% கீழே தானே இருக்கும் சென்னை. இன்னைக்கு ஈக்குவலாக வந்ததுக்கு காரணம், இல்லை பெரம்பூரில் 89%, 90% ஆர்கே நகரில் வந்ததுக்கெல்லாம் காரணம் சாரா இல்லை, ஓட்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ பே த டெவில் இட்ஸ் டியூன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பேய்க்கு உண்டானது கொடுத்துரு நீ. அதுபோல் விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்குது. அவருடைய அரசியலில் நுழைந்ததுக்கும் சரி, அவர் வந்து திமுக எதிர்ப்பை சொல்லி பிரச்சாரம் பண்ணதுக்கும் தேர் இஸ் இது இருக்கு, இம்பேக்ட் இருக்கு. அது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சார் தலையில போட்டுடலான்ட்டு இவங்க இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. பட் அதாவது மறுக்க முடியாத உண்மை, தமிழ்நாட்டில் விஜய் வந்து ஒரு வரலாறு, ஒரு சகாப்தத்தை உருவாக்கியிருக்கார். அதாவது 67லிருந்து காங்கிரஸ் திமுகன்னு இரட்டை இது 2 கார்னர் கண்டெஸ்ட் தான் இருந்திருக்கு. 77க்கு அப்புறம் அது திரும்ப 2 கார்னர் கண்டெஸ்ட், பட் பார்ட்டி மாறிடுச்சு, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே ஆயிடுச்சு. இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் முதல் முறையாக எல்லாரும் ஒத்துக்குவாங்க, இட் ஹஸ் பிகம் எ 3 கார்னர் கண்டெஸ்ட். இன்னைக்கு வந்து யாராலும் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா எவ்ரிபடி காட் கன்ஃபியூஸ்ட். ஈவன் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கெல்லாம் பல ஆங்கில பத்திரிகையில் நான் எழுதுனதை படித்தேன். சி, திஸ் எலெக்ஷன் இஸ் மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள். இதுவரையில் நாங்கள் அப்சர்வ் பண்ண சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இந்த 2026 தேர்தல் என்பது எங்களால் கணிக்கவே முடியல, ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல. அதுக்கு காரணம் விஜய் எக்ஸ் ஃபேக்டராக இருக்கிறது தான். விஜயின் அரசியல் நுழைவு என்பது இந்த களத்தையே மாற்றி விட்டுடுச்சுங்க. அதாவது நீயா நானா விளையாட்டு இருந்தாங்க இல்லையா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும், இல்லைன்னு நடுவில் ஒரு ஆள் உள்ள புகுந்து, பட் 3 கார்னர் கண்டெஸ்ட். சீமா நாட்கள் சொல்லுவாங்க 4 முனைன்னு, அப்புறம் வந்து வாழ்வுரிமை கழகம் வேல்முருகன் 5 முனைன்னுவார், அப்புறம் ராமதாஸும் சசிகலாவும் 6 முனைன்னுவாங்க, அப்புறம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 7 முனைன்னுவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டோம் எல்லா முனையும். ஆனால் 234 தொகுதியில் போட்டி இந்த 3 பேருக்கு இடையில தான் இருக்குது. ஈவன் காரைக்குடியில் நான் எதிர்பார்த்தேன் சீமான் 2ஆவதாவது வருவார்னு, பட் வரக்கூடிய தகவல்கள் அங்கே அவர் 4ஆவதாக தான் வருவார் அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் மேலே 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அவரை போன்ற ஒரு கட்சியின் தலைவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக போய் மக்களுக்கான குரல் கொடுக்கணும் எஃபெக்டிவாக அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால் சில பேர் சட்டமன்றத்துக்கு போகணும், கட்டாயம் போகணும்னு நினைக்கிற ஆளில் சீமான் ஒருத்தர். பட் ஆனால் கல நிலவரம் நம்ம ஆசைப்பட்டா போதுமா, இல்லை அந்த கட்சிக்காரங்க வருவார் அப்படின்றது தான். காரைக்குடியில் எனக்கு ஏராளமான நண்பர்கள் தோழர்கள்லாம் இருக்காங்க. அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா டாக்டர் பிரபுவுக்கும் அந்த இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ அவருக்கும் இடையில தான் கடுமையான போட்டி. அதில் இந்த தாவேகா பிரமுகர் டாக்டர் பிரபு எட்ஜ் இருக்கு, அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் வந்து சீமானுக்கு அங்கே 4ஆவது தான் இடம் இருக்குது இன்றைக்கி நிலவில்ன்றாங்க. அது எந்த அளவுக்கு 4ஆம் தேதி பொட்டியை பிரித்து என்ன தான் தெரியுங்க, நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது.